வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. இந்த பயிர்க்கடன் வசூலை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க அப்படின்ட்டு பேங்க்குக்கு ஒரு உத்தரவு ஒன்று பறந்துருக்கு. ஸோ என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கறோங்க. தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் விளக்குகிறது. இதற்காக சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ பட்டியலை இணையதளத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு பகுதியளவிலான தள்ளுபடியும் வழங்கப்படும். தள்ளுபடி விவரங்கள் திருப்தி அடையாத சில விவசாயிகள் தங்கள் முழுமையான கடன்களை ரத்து செய்ய கோரி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகுதியுள்ள விவசாயிகள் அந்த வழங்கியுள்ள இணையதள முகவரியின் வாயிலாக தங்கள் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். தள்ளுபடி சலுகையை பெற விரும்பும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் நிலுவைத் தொகையை செலுத்துவது குறித்து அரசு இறுதி முடிவுக்காக காத்திருங்க. ஸோ இப்போ பயிர்க்கடனை வசூலிக்க தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வட்டியை கட்ட வைங்க அப்படின்ட்டு பேங்க் சைடு நிறைய ஃபோர்ஸஸ் நடக்குது. அதை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் எஸ்பி லீலா அலெக்ஸ் உடன் மாவட்ட வன அலுவலர் டி அசோக்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் டி சுரேஷ் உள்ளிட்டோர் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அரசு தெளிவான முடிவெடுக்கும் வரை கூட்டுறவு துறை அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து பயிர்க்கடன் வசூல் செய்வதை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அந்த விவசாயிகள் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவாதிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் BS லீலா அலெக்ஸ் தலைமையில் வெள்ளிக்கிழமையே நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியதாவது, விவசாயிகளால் பயிர்க்கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை பரவுகிறது. அதே சமயம் கடன் தொகையை திருப்பி செலுத்த கோரி கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை மிரட்டி அச்சுறுத்தலை கைவிட வேண்டும். அரசு இந்த விவகாரத்தில் தெளிவான முடிவெடுக்கும் வரை வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நெருக்கடி அளித்தால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை விவசாயிகளுக்கு. அந்த விவசாயிகளுக்கு 1,00,000 10,000 என அறிவிப்புகள், அதிகப்படியான வட்டி கேட்டு வரும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ 5 ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க விண்ணப்பித்தால் டிராக்டர் அளவு எடுக்க அனுமதி வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் மாற்றிருக்காருங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா தள்ளுபடி வாங்கியிருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். அதற்கு மேலே போனால் உங்களுக்கு அந்த தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. மக்களே, தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு முதல்வர் விஜய் இது வரைக்கும் ஒரு 3 முறை வெளியிட்டார். 3 முறை 3 மாற்றியமைக்கப்பட்ட திருத்தப்பட்ட பட்டியல்கள் அனைத்துமே ஒரு 3 முறைக்கு மேலே முதல்வர் விஜய் வெளியிட்டார். இனிவரும் காலங்களில் அதை ஆக்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான ஜியோ ரெடி பண்ணி வெளியிட போகிறாங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் இது பெரிய புரட்சியாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில் இது பெரிய புரட்சியாக இருக்கலாம். பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் இழந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்குடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் கூட சரிவாக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி பயிர்க்கடன் சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.